பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். சரி, இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, மிதுன வீட்டில் செவ்வாய் பகவான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. குரு எப்பவும் போல் கடக வீட்டில் உச்சமாக இருக்கார், பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வருவார். அந்த அதிசார குரு பயிற்சி அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் வீடியோ தனியாக போட்டிருக்கோம். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. கேது பகவான் சிம்ம வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி புதன் அங்கே உச்சமாக இருக்கார். சுக்கிரன் நகர்ந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டார், 9ஆம் வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக இருக்கார். ராகு பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு வழக்கம் போல். சனி பகவான் மீன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வக்ரமாயிருக்கார். நான் வீடியோக்களை போகும்போது தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. அஷ்டமி அப்படின்னா மாதம் வரும், வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும். அந்த தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி தான் பைரவருக்கு விசேஷம்னு சொல்கிறது. இந்த கோகுலாஷ்டமி மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதே மாதிரி 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா. விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு திருவிழா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகர் கோவில்லையும் அன்றைக்கி திருவிழா தான். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பிள்ளையார்பட்டி கற்பக பிள்ளையார் கோவிலில் 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், பால் காவடி, பன்னீர் காவடி, இப்படி விசேஷம். அதேமாதிரி திருச்சி உச்சி பிள்ளையார் அங்கேயும் நல்ல விசேஷமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இப்படி நாடு முழுவதும் இருக்கிற விநாயகர் கோவிலில் அற்புதமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. நாமும் கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். சரி, இந்த மாதத்தில் நேயர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேசுகிறது எல்லாமே பொது பலன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் கிடையாது. ஏன், ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தெளிவான பலன்களை சுருக்கமாக கொடுப்போம். நேயர்கள் நீங்கள் யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். நான் வணங்கும் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வழங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மீன ராசினாலே அறிவான ராசின்னு அர்த்தம். ஏன்னா அது மீன் மற்றவங்களை கடலில் குளத்தில் என்ன பண்ணுது, மற்ற அழுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு சுத்தம் பண்ணி கொடுக்குது நீரை. அப்போது தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்காக, மக்களுக்காக, பப்ளிக்காக செய்கிறது யாருன்னா மீனராசி. அந்த மீனராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அதான் பார்ப்போம். உங்களுக்கு குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்குது. குரு 5ல் இருக்கார். பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் 5ல் குரு இருக்கலாம். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு உழுகும், அதனால இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதனே குரு தானே. அவர் 5லேருந்து உங்களை பார்க்குறாரு, பூர்வீகத்திலேருந்து பார்க்குறாரு, குலதெய்வம் கோயிலேருந்து உங்களை பார்க்குறாரு, புத்திர ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு, பிள்ளைங்க ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு, தாய்மாமன் வீட்டிலேருந்து பார்க்குறாரு, அரசாங்க வீட்டிலேருந்து பார்க்குறாரு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குரு பயிற்சி என்னைக்காச்சோ அன்னையிலேருந்து மீனராசிக்காரங்க நல்லா இருக்கீங்க. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு சரியில்லைன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஜாதகத்தில் என்ன தசை புத்தி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. சரி, இந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான், 10ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். 5ல் இருந்த ராசியை பார்க்கும்போது 7.5 சனியை மறந்துடணும். 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி தான். ஆனால் குரு பார்வையில் 7.5 சனி பெரிய பாதிப்பை கொடுக்காது. 7.5 என்ன பண்ணுங்கள், படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பீங்க, மறந்துடுவீங்க. 2 வீலரில் போகும்போது, காரில் போகும்போது கவனமாக போகணும், இல்லைன்னா கை காலில் அடிபட்டுரும். 7.5 சனின்னா என்ன செய்யணும், உங்களோட 2 வீலருக்கோ காருக்கோ சின்ன மருத்துவ ஒர்க் ஷாப் செலவு வரும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் வந்துடாது. ஆனால் குரு பார்வை அத்தனை நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு.
அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள ஒரு நல்ல தகவல், நல்ல செய்தி, நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். இது உண்மை. சரி, இப்போ செவ்வாய் போய் 4ல் இருக்காரே சார், 4ல் செவ்வாய் இருக்கலாமா? 4ஆம் இடம் சுகஸ்தானமாச்சே, அப்படின்னா இருக்கலாம். ஏன் இருக்கலாம்? உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், 9ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். பாக்கியாதிபதி போய் 4ல் இருந்தால் நல்லது தானே. செவ்வாய் 4ல் இருந்தால் நிறைய பேருக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு, கட்டடம் வாங்கும் யோகம் உண்டு, பூமி யோகம், விவசாய யோகம் உண்டு. செவ்வாய்னா தென்னந்தோப்பு, அது வாங்குகிற யோகம் உண்டு. அல்ல அது தேங்காய், தென்னை மரம் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றம், லாபம் உண்டு. செவ்வாய்னா செங்க கலவா, அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் உண்டு. செவ்வாய்னா புரோக்கிங், இடம் வாங்கி விற்கிறவங்க, அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு யோகம் உண்டு. நீங்களே வீடு கட்டுவீங்க செவ்வாய் 4ல் இருந்தால். 4ல் 7ல் 10ல் செவ்வாய் இருந்தால் வீடு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் அதற்கான முயற்சி கிடைக்கும். 7.5 சனியில் தான் சார் வீடு வாங்கணும், 7.5 சனியில் தான் சார் கல்யாணம் கிடைக்கும், கல்யாணம் நடத்தணும். சரி, அப்போ அந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் பேரில் வாங்கலைன்னா 7ஆம் இடம்னா மனைவி, மனைவி பேரில் வாங்கலாம், மனைவி பேரில் தொழில் செய்யலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, 7ல் புதன் இருக்குது. இருக்கலாமா சார்? 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது பொதுவாக. அது அஷ்டமாதிபதின்னு சொல்கிறது, அது சுக்கிரனாக இருக்குது. அப்போ 8னா என்ன? யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடம், அடி வயிற்றில் கவனம், நீர் சம்பந்தமாக உடல்நிலையை பார்த்துக்கணும். சுக்கிரன்னா அத்தை, அத்தை வழி உறவில் பகச்சிக்காமல் இருக்கணும். சுக்கிரன்னா மனைவி, மனைவி கணவன் உறவில் பாதிப்பு வராமல் பார்த்துக்கணும். சுக்கிரன்னா மோஷன் போகிற இடம், யூரின் போகிற இடம். அப்போ கிட்னி, கல்லடைப்பு, இது சம்மந்தமாக ஏதாவது, எல்லாருக்கும் இல்லை, யாராவது லட்சத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும், விஷயம் அவ்வளோதான். ஆனால் செவ்வாய் நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் மறுபடியும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 9 கூடையவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியாதிபதி 10 பார்க்குறாரு. தொழில்துறை முன்னேற்றம் உண்டு. நான் சொன்ன மாதிரி சார், புதன் சூரியனோட சேருது. புதன் யார்? உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி, சூரியனோட சேருது. 4ன்னா இப்போ தான் சொன்னேன், வீடு வண்டி வாங்கணும். சூரியனோட சேரும்போது அரசாங்க குவார்ட்டர்ஸ் கிடைக்க யோகம் இருக்குது, அரசாங்க வேலை கிடைக்கவும் யோகம் இருக்குது. ஏன்னா சூரியன்னா அரசாங்கம். புதன் யார்? நீங்கள் போய் சம்மந்தப்படுற இடம். சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து உங்களை ராசியை பார்க்குது. இது பேர் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறது. புதன் பாதகாதிபதி வைக்கிறது போகுதுங்கிறதெல்லாம் ஜாதகத்தில். ஆனால் சூரியனும் புதன் ஒன்று சேர்ந்தால் சூரியனுடைய வேலையை புதன் எடுத்து செய்வார். சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா அப்பா, சூரியன்னா ஆன்மீகம், சூரியன்னா அரசியல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதிலெல்லாம் பட்டம் பதவி உயர்வு உண்டு. குரு 5ல் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. சூரியன்னா வளர்ச்சி கிரகம், வெளிச்ச கிரகம். சோம்பலாக இருப்பீங்க, அசதியாக இருந்தீங்கன்னா சூரியன் பார்க்கும்போது, வெளிச்ச கிரகம் பார்க்கும்போது வளர்ச்சி சார், உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு வெளிச்சம் உண்டு, ஒரு புகழ் கிடைக்கும். 7.5 சனியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே, 16ஆம் தேதிக்கு மேலே இங்கே புதன் வீட்டுக்கு வந்துடுவார், கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு வந்தால் புரட்டாசி மாதம் சொல்கிறது. புரட்டாசி மாதம் மீன ராசிக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், பொற்காலம் உண்டு, பணம் வரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா குருவே 5ல் போயிருக்காரு. 5ஆம் இடமே பணம் வர்ற வழி. குரு போய் அங்கே இருந்தால், தனகாரணி அங்கே இருந்தால், அது உச்சமாக இருந்தால், சார் எந்த கிரகமாவது உச்சமாக இருக்கா? புதன் மட்டும் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, ஆனால் குரு உச்சம். அப்போது உச்சமான கிரகம் யார் அப்படின்னா புதனும் குருவும். புதன்னா கணக்கு, கம்யூனிகேஷன், செல்ஃபோன், பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, நகைச்சுவை, இதனால வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ராசியை பார்க்கறதுனால குரு உச்சம், ஏதோ ஒரு அவார்டு, நல்ல பெயர், புகழ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆக 7.5 சனியை மறந்துடுங்க. சொத்து சுகம் உண்டு, நல்ல கல்வி யோகம் உண்டு, கணவன் மனைவி பர்சனல் நல்லா இருக்கும். ஆக இந்த மாதம் மீனத்துக்கு போன மாதத்தை விட இந்த மாதம் வெற்றியே. அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். சூரியனும் புதனும் சப்தமமாக இருந்து பார்க்கறதுனால சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. முடிந்தால் ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.